35 multiplied by 42. So, this multiplication நீங்கள் பார்த்தீங்கன்னா direct method apply பண்ணாம times table use பண்ணாம lines use பண்ணி இந்த question எப்படி solve பண்ணுறதுனா இந்த வீடியோவில் explain பண்ண போகிறோம். So, first வந்து நீங்கள் என்ன step பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எத்தனை digit numberனு count பண்ணிக்கோங்க. So, இங்கே 35 அப்படின்றது வந்து ஒரு 2 digit number. So, 42 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 digit number. So, 2 digit number multiplied by 2 digit number. So, இந்த question வந்து lines use பண்ணி solve பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம். So, lines எப்படி நீங்கள் count பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே number 3 இருந்ததுன்னா 3 lines நீங்கள் draw பண்ணணும். So, இங்கே number 5னா 5 lines draw பண்ணணும். Number 4க்கு 4 lines. Number 2க்கு 2 lines draw பண்ணணும். But lines draw பண்ணும்போது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் பாருங்கள் 35 into 42ன்னு பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, விச் மீன்ஸ் 3 லைன்ஸ் ட்ரா பண்ணும். ஸோ 3 லைன்ஸ் அப்படின்னும் போது டயகனலாக ட்ரா பண்ணும். ஸோ இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ டயகனலாக பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ட்ரா பண்ணும். ஸோ 1 2 3 இந்த மாதிரி பக்கத்தில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, க்ளோஸராக ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு 5 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ 1 2 3 4 5 லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே டிஜிட் வந்து 3 இருக்குது. ஸோ 3 லைன்ஸ். இங்கே டிஜிட் 5 இருக்குது. ஸோ 5 லைன்ஸ். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளைட் பை இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 4. ஸோ மறுபடியும் 4 எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் இங்கே எடுத்துடக்கூடாது, இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ. ஸோ மறுபடியும் இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ 4 மீன்ஸ் 4 லைன்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணோம். ஸோ அதுவும் வந்து இப்படி தான் ட்ரா பண்ணும். ஸோ 1 2 3 4. ஸோ 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இங்கே என்ன டிஜிட் இருக்குது 2 இருக்குது, விச் மீன்ஸ் 2 லைன்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ 1 2 லைன்ஸ் ட்ரா பண்ணிட்டோம். ஸோ லைன்ஸ் ட்ரா பண்ணோடனே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து டாட்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ டாட்ஸ் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைன்ஸ்லாம் இந்த மாதிரிலாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இப்படி ஒரு லைன். ஸோ இந்த கட் ஆகிற இந்த இன்டர்செக்ட் ஆகிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு டாட்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து எல்லா பாசிபிலிட்டிஸுமே நீங்கள் பண்ணணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாட், இங்கே ஒரு டாட், இங்கே வந்து இது ஒரு டாட், இங்கே ஒரு டாட். ஸோ எங்கெல்லாம் கட் ஆகுதோ லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுதோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா டாட்ஸ் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். 2 3 4 இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 1 2 3 4 டாட்ஸ் வந்து ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணும். பிகாஸ் டாட்ஸ் வச்சு தான் நீங்கள் இப்போ கவுண்ட் பண்ண போகிறீங்க, இதோட ரிசல்ட்டை எழுத போகிறீங்க. ஸோ டாட்ஸை வந்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இங்கே 1 2 3 4 1 2 3 4. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 2. ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1s பிளேஸ் இருக்கும், 10s பிளேஸ் இருக்கும், 100s பிளேஸ் இருக்கும். ஸோ 1000s வந்தால் நெக்ஸ்ட் வந்து 1000s பிளேஸ் ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1s பிளேஸ் தான் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1s பிளேஸ் வந்து எதை வச்சு டிசைட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இது மட்டும்தான் வந்து உங்களுக்கு 1s பிளேஸ் வந்து டிசைட் ஆக போகுது. ஸோ இந்த பார்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து 100s பிளேஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த பார்ட் வந்து 1s, இந்த பார்ட் வந்து 100s. ஸோ இந்த டயகனல் பார்ட் இருக்குது பாருங்கள், ஆரோ போட்டிருக்கோம் பாருங்கள், இந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10s பிளேஸ். ஸோ இது வந்து 1s, இது வந்து 10s 100s. ஸோ இது வந்து ட்ரா பண்ணனே உங்களோட ரைட் ஹேண்ட், நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொன்னோம். ஸோ ஆன்சர் கால்குலேட் பண்ணுறதுக்கு 1s பிளேஸ்லேருந்து தான் பார்க்கணும். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் வந்துருங்க, லாஸ்ட் டிஜிட் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1s பிளேஸ். ஸோ உங்களோட ரைட் ஹேண்ட் வந்துருங்க. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிள் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து 1s பிளேஸ், இது ரெண்டுமே 10s, இது வந்து 100s. ஸோ 1s பிளேஸில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டாட்ஸ் வச்சுருக்கீங்க, டாட்ஸ் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 எழுதிக்கோங்க. ஸோ 10s பிளேஸில் வந்து கால்குலேட் பண்ணுங்கள். 1 2 3 4 இருக்குது, 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ஸோ இங்கே ஒரு 20 இருக்குது. இங்கே வந்து 1 2 3 4 5 6
1 2 3 4 5 6 இருக்கு. ஸோ 20 + 6 பார்த்தீங்கன்னா 26. ஸோ டென்ஸ் பிளேஸில் வந்து 26 இருக்கு. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இருக்கு. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் 10 இருக்கு, டென்ஸ் பிளேஸில் 26 இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 12 இருக்கு. பட் நமக்கு ஒன்ஸ் பிளேஸில் வந்து ஒரு டிஜிட் தான் ஃபில் பண்ண முடியும். ஸோ என்ன டிஜிட் ஃபில் பண்ண போகிறீங்க? 0 மட்டும் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த 1 என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸில் கேரி ஆகும். ஆல்ரெடி ஒரு 26 இருக்குது, ப்ளஸ் 1 ஆட் பண்ணிங்கன்னா 27 ஆகிடும். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும், இந்த 1 தான் இங்கே கேரி ஆகிடுச்சு. ஸோ ஒன்ஸ் பிளேஸில் என்ன டிஜிட் ஃபில் பண்ண போகிறீங்க? 0. ஸோ உங்களோட ஒன்ஸ் பிளேஸ் நேரம் நான் 0 ஃபில் பண்ணிடுறேன். அடுத்து டென்ஸ் பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்ட் பண்ணோம், இங்கே இருந்த 1 எடுத்து இங்கே கவுண்ட் பண்ணும்போது 27 ஆகிடுச்சு. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் டிஜிட் மட்டும் தான் ஃபில் பண்ண போகிறீங்க. இந்த 2 வந்து இதோட கேரி ஆகும். ஸோ இங்கே 2 நான் எரேஸ் பண்ணிடுறேன், அந்த 2 இங்கே நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ 12 + 2 வந்து பார்த்தீங்கன்னா 14. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பார்த்தீங்கன்னா 14 ஆகிடும். ஸோ டென்ஸ் பிளேஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 7 இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸோட முடிஞ்சிடும், தௌசண்ட்ஸ் பிளேஸ் கிடையாது. ஸோ ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 14 ஃபில் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே ஏன் நம்ம வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸோட நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 டிஜிட் நம்பர் மல்டிப்ளைட் பை 2 டிஜிட் நம்பர். ஸோ ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு 3 டிஜிட் நம்பர் மல்டிப்ளை பை 2 டிஜிட் நம்பர் வரும்போது உங்களுக்கு இங்கே தௌசண்ட்ஸ் பிளேஸும் சேர்த்து வரும். பட் இங்கே வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். பிகாஸ் தௌசண்ட்ஸ் பிளேஸ் வந்து இல்லை. இப்போ தௌசண்ட்ஸ் பிளேஸ் இருந்தது இந்த 1 வந்து மறுபடியும் அங்கே கேரி பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து 1 4, பட் ஸ்டில் இந்த 1 என்ன ஆகும்? தௌசண்ட்ஸ் தான் வந்து. ஸோ 1470 தான் வந்து ஆன்சர். இந்த 1000 வந்து நம்ம இங்கே ஏன் மார்க் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டிஜிட் நம்பர் வந்து தான் அந்த லைன்ஸ் வந்து வேறு மாதிரி மார்க் பண்ணோம். ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தௌசண்ட்ஸ் கேரி ஆகிற மாதிரி பண்ணலை. இங்கே டேரெக்டாகவே ஹண்ட்ரட்ஸோட நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ 14 டேரெக்டாக பண்ணிடுறோம். பட் நம்பர்ஸோட பிளேசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட்ஸ் தான். ஸோ எப்படி ஃபில் பண்ணோம் நம்ம பார்த்தோம். ஒன்ஸ் பிளேஸில் 2 டிஜிட் இருக்கும்போது அந்த ரிமைனிங் டிஜிட்டை வந்து டென்ஸ் பிளேஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். டென்ஸ் பிளேஸில் ஏதாவது கேரி ஆச்சுன்னா அதை ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் பண்ணிப்பீங்க. ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் ஏதாவது கேரி ஆனதுன்னா அதை வந்து தௌசண்ட்ஸ் பிளேஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ லைன்ஸ் வச்சு ட்ரா பண்ணுறது ரொம்பவே ஈஸியான மெத்தட். ஸோ ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைன்ஸ் ட்ரா பண்ணோம், டிஜிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி லைன்ஸ் ட்ரா பண்ணோம். ஸோ உங்களோட ரைட் அண்ட் லாஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பிளேஸ், இந்த டயக்ராலாக மார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா டென்ஸ் பிளேஸ், இந்த எண்ட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க பாருங்கள், அந்த எண்ட் வந்து ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ். தென் டாட்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணி ஆட் பண்ணுவீங்க, கேரி பண்ணுவோம், நெக்ஸ்ட் பிளேசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். ஸோ இதே மாதிரி நீங்களும் எக்ஸாம்பிள் எடுத்து சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.